and B. ஓகேவா பாருங்க. ஓகேவான்னு பாருங்க, கன்வின்சிங்கான பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. நல் ஸ்பேஸ் என்னது? நல் ஸ்பேஸ் டைமென்ஷன், இந்த நல் ஸ்பேஸ் டைமென்ஷன் சொல்ல முடியுமா? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ, ரைட்? That's it. There are two conditions. X plus y plus z equal to 0. X plus y plus w equal to 0. So the condition is dimension can be முடியுமா? What is the dimension of this space? 2, sir. The dimension 2 இல்லையா? So x independent, y independent வச்சுக்கோன்னா z dependent மாறும். x already fixed, y already fixed னா ஆட்டோமேட்டிக்காக w 0 வரக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டு ரைட்? ஸோ இது டைமென்ஷன் 2. சப்ஸ்பேஸர் முதல்ல பாருங்க, சப்ஸ்பேஸ் தான். ஸோ டைமென்ஷன் 2, ரைட்? ஸோ இந்த ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன், அதாவது டைமென்ஷன் ஆஃப் n of a. n of a என்றது நல்லிட்டி. நல்லிட்டி வந்து 2, ரைட்? ஏ வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். ஏ வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ நல்லிட்டி ப்ளஸ் ரேங்க் சேர்த்தா அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரணும். டைமென்ஷன் ஆஃப் நல்லிட்டி வந்து 2 இருக்கிறனால ரேங்க்கும் 2 மாறிடும். ஸோ ரேங்க் 2 மாறிடுச்சு. ரேங்க்ன்றது டைமென்ஷன் ஆஃப் தி காலம், ரோ ரேங்க், காலம் ரேங்க் எல்லாமே. ஸோ டைமென்ஷன் ஆஃப் தி காலம் ஸ்பேஸ் வந்து 2 தான் வருது. அதனால் காலம் ஸ்பேஸ் 1ன்றது ஃபால்ஸ், ரைட்டா? இது ட்ரூ. ரேங்க்கும் 2 தான், ரைட்டா? இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இது பேசிஸாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டைமென்ஷன்ஸுக்கு பேசிஸ்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அது ஓகே. பட் பேசிஸாக இருக்கணும், லீனியர் டிபெண்ட் ஆகும், முதல்ல அதில் மெம்பராக இருக்கணும். பட் இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்காது. எந்த எலிமெண்ட்டும் மெம்பராக இருக்காது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z cannot be 0. இது எதுவுமே மெம்பராகவே இருக்காது முதல்ல. அது தென் தே cannot be a base, ரைட்டா? ரேண்டம் ஒன்றை போட்டு இது வந்து ஏதாவது தப்பு செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த சப்ஸ்பேஸில் வந்து மெம்பராகவே இல்லை, ரைட்? ஓகேவான்னு பாருங்க சார். இந்த கண்டிஷன் அந்த டபிள்யூ கிராஸ் பண்ணீங்களா? அது மட்டும் சாரி, டபிள்யூ எக்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 10 போட்டேன், 30 போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒய் வந்து டபிள்யூ வந்து -40 தான் போடணும். அப்போ தான் 0 வரும் எனக்கு. W I cannot decide independently, right? So W is a dependent variable. Okay. Okay. Next. Next one. Find the question படிச்சு பாருங்க. That A be an n by matrix and B be an n by 1 vector. Suppose that the equation Ax equal to B admits units. So இப்ப கிளியரா இருக்கா பாருங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா இப்ப? Yes sir. Okay, right. So admits a unique solution அப்படினாலே என்ன அர்த்தம்னா nullity வந்து 0 ன்னு அர்த்தம். admits a unique solution nullity 0, ரைட்டா? A வந்து ஒரு n by n மேட்ரிக்ஸ். A வந்து ஒரு n by m மேட்ரிக்ஸ், ரைட்டா? அப்போ ரேங்க் ப்ளஸ் nullity வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரணும். அப்போ ரேங்க் வந்து என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ரேங்க் ஈக்குவல் டு m இருக்கும். ஸோ ஒரு n by மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் m இருக்குன்னு என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து காலத்தை விட கூட இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும், ரைட்டா? ஸோ n is greater than or equal to m, ஆப்ஷன் A. ஓகேவா பாருங்க. யூனிக் சொல்யூஷனை பார்த்த உடனே nullity 0ன்னு சொல்லிடணும். ஓகேவான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன்.
சார் நம்ம நம்பர் ஆஃப் Yes. காலம்ஸ் தான் எடுத்துக்கலாம் சார். ஆமா, ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து ஆல்வேஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்க்கு நீங்க ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு நீங்க மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன இருக்கும்னா அது இட் வில் பி an m by n மேட்ரிக்ஸ் இருக்கும். அதாவது டொமைன் கோடொமைன் இருக்குல்லையே அது இங்கே வரும், டொமைன் இருக்குது இங்கே வரும். நமக்கு dim v தான் கணக்கு. இது if t is a linear v to w இருந்ததுன்னா then dim v equal to rank plus nullity, ரைட்டா? ஸோ dim vன்றது என்னன்னா n, இந்த n இங்கே என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்றது m. So rank is always so rank plus nullity is always equal to number of columns. Okay. ஓகே ஓகே Next one. So இந்த question படிச்சு பாருங்க. Let A be an n by n matrix with each entry equal to +1, -1 or 0. Such that every column has exactly 1 +1 and exactly 1 -1. So ஒவ்வொரு காலத்திலையும் it has n rows and m columns. It has n rows and m columns, right? n rows இருக்கும், m columns இருக்கும். And each column there is 1 plus, there is 1 -1 and rest of them are 0. Right? So இந்த காலத்திலையும் எடுத்தீங்கன்னா there is 1 +1 and there is 1 -1, rest of them are 0. இந்த மாடல்ல இருக்கு, ரைட்டா? ஜென்ரலா ரேங்க்ன்றது லெஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரேங்க் நம்பர் ஆஃப் ரோஸ், ரைட்? இப்போ நான் ரேங்க் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர்ல என்ன பண்ணேன், இந்த எல்லா ரோவையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் காலத்துல போறேனுங்களேன். எல்லா ரோவையும் ஆட் பண்ணி அல்லது லாஸ்ட் காலத்துல போறேன், ரைட்டா? அதாவது லாஸ்ட் ரோ எடுத்தோம்னா n rows. nth row is replaced by r1 plus r2 plus etc plus rn. போட்டா என்ன நடக்கும்? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த +1 -1 கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஃபுல்லாக 0. அப்போ ரேங்க் கன்சிடரேஷனுக்கு இந்த ரோ தேவைப்படாது நமக்கு. ரேங்க் கன்சிடரேஷன் இந்த ரோ தேவைப்படாதுன்னா எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று குறைஞ்சிடும். ஸோ ரேங்க் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ், ரைட்? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு n -1. ரேங்க் ஆஃப் m வரும் தெரியல, இது எத்தனை ரோ கூட இருக்கு கம்மியாக இருக்கு எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் பற்றின ஐடியாவே கிடையாது. ஸோ சில நேரங்கள் ரோ கூட இருக்கலாம், சில நேரங்களில் காலம் கூட இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே க்ளூ இது மட்டும் தான். ஸோ ரேங்க் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு n - லெஸ் ஆர் ஈக்குவல் டு n வரணும் ஆக்சுவலாக. பட் ஒரு ரோவை என்னால் 0 ஆக்க முடியும் டெஃபினட்டாக. அதனால லெஸ் ஆர் ஈக்குவல் டு n - 1 ஆக்கிக்கலாம். ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். question. For a positive gerund, Pn denotes the vector space of all polynomials in one variable x with real coefficient and with a degree less than or equal to n. Consider the map. Generally என்னன்னா நான் P2 கொடுத்தாங்கன்னா P 3 dimensional space, P4 வந்து ஒரு 5 dimensional space. நான் என்ன பண்ணுவேன்னா P2க்கு பதிலாக R3 எடுத்துக்குவேன், P5க்கு போல R5 எடுத்துக்குவேன். எனக்கு அது ஈஸி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல. அப்போ எனக்கு P2ல வந்து எனக்கு P2ல ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிங்களேன், ax² + bx + c இருந்ததுன்னா இது R3ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்து P5ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறீங்களே, dx⁴ + ex⁴ + fx⁴ + gx² + hx I equal to 0 then this can be considered as d e f g h I, right? So R3 கொடுத்த எலிமெண்ட் வந்து சாரி P2ல நீங்க கொடுத்தீங்கன்னா I can be deal with R3. P4ல நீங்க கொடுத்தீங்கன்னா இது இல்லை அப்படின்னு சொல்லி P4ல நீங்க கொடுத்தீங்கன்னா I will be dealing with R4 5, ரைட்டா? எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை P of x equal to P of P of A, அதை எக்ஸுக்கு பதிலாக x² போட சொல்றாங்க. ஸோ T of ax², அதாவது P2ல ஒரு எலிமெண்ட் bx + c இருந்ததுன்னா then you have to replace x by x². So x² the whole square plus b times of x² plus c. So it will be what? A times of x⁴
plus b times of x squared plus c. ரைட்டா? இப்போ அதே ஏபிசி தான் வந்திருக்கு. அதான் நான் என்ன மேப் பண்ணியிருக்கேன்னா பி டூவில் ஏபிசி எதுக்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம் கிடையாது, கான்ஸ்டன்ட் சி. ஸோ இப்படி மேப் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட டைமென்ஷன் இதான் ரேஞ்சு ஃபார்மேட் இது. அப்போ ரேஞ்சோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஏ கேன் பி எனி நம்பர், பி கேன் பி எனி நம்பர், சி கேன் பி எனி நம்பர். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து 3. ரைட்? ஆப்ஷன் இல்லையா? டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து 3, நல்லிட்டி வந்து 2. நல்லிட்டி 2 வராது. டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து 3 வரும். ஏன்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், இது 5 டைமென்ஷனல் ஸ்பேஸ். டைமென்ஷன் ஸோ நல்லிட்டி வந்து 0 வரும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து 3, 0. ஏன்னா நல்லிட்டி ஈக்குவல் டு டிம்பி மைனஸ் நல்லிட்டி. ரைட்டா? ஸோ இது ரேங்க். ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். T is the transformation and dimensions of range. Definitely T transformation அது மாற்றம் இல்லை. Dimensions of range வந்து 5 வரும். இல்லை, ஆக்சுவலாக dimensions of range வந்து 3 வருது. ஸோ T is a linear transformation and dimensions of range வந்து 3. So the answer is option B. Okay one பாருங்க. The answer is option B. Okay one பாருங்க. கன்வின்சிங் பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. கொஸ்டினை படிச்சு பாருங்க. கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஸோ என்ன இருக்குன்னா P of x வந்து இந்த மாடல் இருந்ததுன்னா a0 plus x squared plus etc plus a in x power இருந்ததுன்னா the transformation T of P of x நடக்கும் அப்படின்னா
சாரி நெட்வொர்க் இஷ்யூல வெளியே போயிடுச்சு. கன்டினியூ பண்ணிடுவோம் அந்த ப்ராப்ளம். பிபிடி தெரியுதா பாருங்க. ஓகே. நவ் ஸோ இப்போ ப்ராப்ளம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ டி ஆஃப் A0, A1, A2, எக்ஸெட்ரா AN அப்படின்றது என்ன அப்படியே ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. AN, AN மைனஸ் எக்ஸெட்ரா A2, A1, A0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் பண்றதுனால 2 தடவை ரிவர்ஸ் பண்ண எனக்கு மறுபடியும் அதே வேல்யூ வந்துடும். அதாவது டி ஸ்கொயரோட வேல்யூ I வந்துடும். வேல்யூ வந்துடும் அப்படின்றனால ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி என்ன இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் I அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I வந்து 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் வந்து 1 வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி என்னவா இருக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். ரைட்? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இன்வெர்டிபிள். இன்வெர்டிபிள் இருந்ததுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிள்னா 1 1 on 2 எல்லாமே வந்துடும். ரைட்டா? ஓகேவான்னு பாருங்க. டவுட் ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அந்த ஆக்சுவலாக என்னன்னா அந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்கு, நான் அந்த பி பவர் எண்ணில் இருக்கு இல்லையா, என் பாலினாமியில் இருக்கிறது வந்து நான் ஆர் பவர் எண்ணுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதுல இருந்து எனக்கு டி ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் ஏன் ஐ வருதுன்னா, டி என்ன பண்ணுதுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுது. 2 தடவை ரிவர்ஸ் பண்ணால் திரும்ப அதே வேல்யூ வந்துடும். ஸோ டி ஸ்கொயர் 2 தடவை ரிவர்ஸ் பண்ண ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. இதுல வந்து நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let A equal to 1 1 1 0 alpha n beta n be 2 eigenvalues. Right? Now, such that alpha n determinant வந்து beta n க்கு alpha n beta n வந்து a power n eigenvalue. முதல்ல a power 1 eigenvalue alpha 1 beta 1 என்ன வருதுன்னு பார்ப்போம். a power 1 க்கு வந்து alpha 1 beta 1 alpha 1 beta 1 eigenvalue. Right? a square alpha 2 beta. So a power 1 க்கு alpha 1 beta 1 eigenvalue. நான் கேக்குதா? எஸ் சார், கேட்குது சார். ஓகே. ஆல்ஃபா 1 பீட்டா 1 ஐகன் வேல்யூ. இப்போ எனக்கு என்னன்னா ட்ரேஸ் ஆல்ஃபா 1 பிளஸ் பீட்டா 1 வந்து ட்ரேஸ். ட்ரேஸ் என்ன வரும் இதில்? சம் ஆஃப் ஐகன் வேல்யூ தான் ட்ரேஸ். ரைட்டா? ஸோ ட்ரேஸ் வந்து 1. அடுத்து ஆல்ஃபா 1 இன்ட்டு பீட்டா 1 டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 0. இஸ் இட் 0? இல்லை, -1 வருது. ஸோ டிட்டர்மினன்ட் 0 இருக்கனால அது -1 வரும். ரைட்டா? ப்ராடக்ட் வந்து நெகட்டிவாக வருது. 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணி நெகட்டிவ் வருதுன்னு வைங்களேன். ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்கும், இன்னொரு நம்பர் நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? ஒரு நம்பர் பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு நம்பர் நெகட்டிவ் இருக்கும். நான் ஆல்ஃபா 1 பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஆகிடும். கவனிங்க, ஆல்ஃபா 1 பிளஸ் பீட்டா 1 வந்து 1 இருக்குன்னா ஆல்ஃபா 1 பிளஸ் பீட்டா 1 பாசிட்டிவ் வருது. ரெண்டையுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் பாசிட்டிவ் வருதுன்னு வைங்களேன். அந்த ஆல்ஃபா 1ஓட அப்சல்யூட் வேல்யூ வந்து மோர் தென் பீட்டா 1ஓட வருது. கரெக்டா? ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவையும் ஒரு நெகட்டிவையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆன்சர் பாசிட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து நியூமரிக்கலி பெரிய நம்பர் அர்த்தம். அதாவது 5 - 3னா இது பெருசு. அதே இடத்துல 5 - 13 வந்தால் எனக்கு நெகட்டிவ் ஆகிடும். இது பெரிய நம்பர் இருக்கும் நியூமரிக்கலி. ரைட்டா? ஸோ இது கரெக்டாக இருக்கு. இப்போ அப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இதுதான் ஆல்ஃபா, இதுதான் பீட்டா. ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் இன் விச் ஆல்ஃபா வந்து ஓகே, அது ஒன்று. அதே நேரத்தில் ஆன்சர் 1 வருது அப்படின்னா ஆல்ஃபா வந்து மோர் தென் 1 இருக்கணும். ஆல்ஃபா 1 வந்து மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 வந்து மோர் தென் ஆல்ஃபா 1 பாசிட்டிவ் தானே, மோர் தென் 1 இருக்கணும் இல்லையா? ஏன் ஆல்ஃபா 1 பாசிட்டிவா இருக்கு, அதோட நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணாலே 1 வருது. ஆல்ஃபா 1 நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணாலே 1 வருதுன்னா ஆல்ஃபா 1 வந்து மோர் தென் 1 இருக்குன்னு அர்த்தம். ஆல்ஃபா 1 மோர் தென் 1 இருந்ததுன்னா பீட்டா 1 பார்த்தீங்கன்னா, ஸோ பீட்டா 1 பாருங்க, பீட்டா 1 வந்து -1 பை ஆல்ஃபா 1 தானே. ஸோ பீட்டா 1 வந்து -1 பை ஆல்ஃபா 1னா பீட்டா 1 வந்து லெஸ் தென் 1 இருக்கும். மாஸ் ஆஃப் பீட்டா 1 ஏன்னா ஆல்ஃபா 1ஓட இன்வெர்ஸ் அது. கரெக்டாக? ஆல்ஃபா 1 பீட்டா 1 பெருக்கினா 1 வரணும். ஆல்ஃபா 1 நான் 2 எடுத்துக்கிட்டேன்னா பீட்டா 1 வந்து எனக்கு 1/2 வரும். ரைட்டா? ஸோ மாடலஸ் ஆஃப் பீட்டா 1 லெஸ் தென் 1. இப்போ என்ன அப்படின்னா
ஏக்குரிய ஐகன் வேல்யூ வந்து ஆல்ஃபா 1 பீட்டா 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா 1 வந்து மோர் தென் 1, ரைட்டா? பீட்டா 1 வந்து நெகட்டிவ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் பீட்டா 1 வந்து லெஸ் தென் calculation. ஸோ ஆல்ஃபா 1 பாசிட்டிவ் இதெல்லாம் தெளிவாகவே தெரியும். ஆல்ஃபா 1 தனியாக பாசிட்டிவ் சொல்லணும் அவசியம் இல்லை, ரைட்டா? இப்போ ஏக்கு இது ஐகன் வேல்யூனா ஏ பவரனுக்கு என்ன ஐகன் வேல்யூ? ஏ பவரனுக்கு என்ன ஐகன் வேல்யூனா ஆல்ஃபா பவர் n, ஆல்ஃபா 1 பவர் n, பீட்டா 1 பவர் n, பீட்டா 1. ஸோ ஆனால் இவங்க வந்து அதோட ஐகன் வேல்யூ ஆல்ஃபா n பீட்டா n வச்சிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா n என்னன்னா ஆல்ஃபா n என்றது ஆல்ஃபா 1 பவர் n, ரைட்டா? பீட்டா n அப்படின்றது என்னன்னா பீட்டா 1 பவர் n, ரைட்? கவனிங்க, மோர் தென் 1 உள்ள ஒரு நம்பர் இருக்கு. சே ஃபர்ஸ்ட் 2 வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர் 2 கியூப் போட்டா திஸ் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி, ரைட்? அஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு n வந்து ஆல்ஃபா 1 வந்து மோர் தென் 1, 2 3 ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் கியூப் பவர் 4 எடுத்தீங்கன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டி போயிடும். அதே நேரத்தில் லெஸ் தென் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா கவனிங்க, -1 +1 இருக்குன்னு வைங்களேன். பீட்டா வந்து நெகட்டிவ்ல உள்ள இருக்கு. இதுதான் பீட்டா 1 வைங்க. நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவா மாறும், ஆனா இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ எனக்கு -1/2 எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/4 வந்து நிற்கும். அதாவது 1/2 இல்லை, அதோட குறையும், டிஸ்டன்ஸ் குறையும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்க மறுபடியும் 1/2 பெருக்கினா -1/8 இங்கே வரும். இதை மறுபடியும் 1/2 பெருக்கினீங்கன்னா 1/16 இங்கே வரும். ஸோ இட் அப்ரோச்சஸ் 0. அதாவது பீட்டா வந்து ஆசிலேட் தான். அதாவது பீட்டா n சம் பாசிட்டிவ். ஸோ பீட்டா n வந்து பாசிட்டிவ் இஃப் n இஸ் ஈவன், பீட்டா n வந்து நெகட்டிவ் இஃப் n இஸ் ஆடட். ஸோ இது ஆல்ஃபா n அசைடன்ஸ். இது பீட்டா வந்து லெஸ் தென் 1 இருக்கனால நீங்க பவர் எடுத்தீங்கன்னா இட் அப்ரோச்சஸ் 0. therefore இது 2. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவான்னு பாருங்க. So trace of வந்து ஒன்று determinant -1 இருந்ததுன்னா alpha greater than 0. So alpha must be greater than 1, beta must be less than 1, right? எல்லாமே 2 ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அதை டிஸ்கஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The TB linear algebra f of x equal to r of x is known to its characteristic polynomial, right? f of x வந்து x into g of x model. So t is a non-zero. T is non-zero and 0 is an eigenvalue of t. T is non-zero and 0 is an eigenvalue of t. கவனிங்க, அது கொஞ்சம் அதாவது வேர்ட்ஸ் தான் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இல்லை டிபி லீனியர் ஆப்ரேட்டர், டி ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபால் லெவலுக்கு பேர் வந்து f of x, ரைட்டா? அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஸோ அதே நேரத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? சப்போஸ் டி இஸ் நான்-ஜீரோ. நான்-ஜீரோன்னு என்ன அர்த்தம்னா 0 பாலினாமியல் கிடையாது, ரைட்டா? ஸோ டி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 பாலினாமியல் கிடையாது. ஸோ நான்-ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதனால டைரக்டா வராது. அண்ட் 0 இஸ் ஐகன் வேல்யூ. 0 இஸ் அன் ஐகன் வேல்யூன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சம் எக்ஸ் இன்ட்டு சம்திங் இருக்கும். 2 தடவை ஐகன் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சம்திங். 3 தடவை வந்துன்னா எத்தனை தடவை தெரியல. 0 இஸ் அன் ஐகன் வேல்யூனா எக்ஸ் இன்ட்டு சம் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ 2 தடவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாடலில் இருக்கும், ரைட்டா? ஸோ இதை தான் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். Then the linear operator g of t is 0. So t வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். f of t வந்து 0ன்னு வருது. f of t 0ன்னு வருது. இதுல t சப்ஸ்டிட் பண்ணா 0 வரும் அப்படின்றாங்க. ஃபால்ஸ். ஏன்னா அப்படி சப்ஸ்டிட் பண்ணா மினிமல் பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்துரும் இல்லையா? t வந்து ஃபுல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எவ்ரி மேட்ரிக்ஸ் satisfies its own characteristic equation. அதான் கேலி கம்ப்ளீட் தேரும். இது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண, அதாவது t into g of t வந்து 0. அது ஆக்சுவலா the product கிடையாது, t of g of t. அதாவது t times of அதாவது t of g of t of x equal to 0 for all. அப்ப g 0 வரணும்னு அவசியம் இல்லை. g of t க்கு t எடுத்தீங்கன்னா 0 வரும். அப்படிதான் வரும். ஸோ g of t is 0 கிடையாது, ஃபால்ஸ். சப்போஸ் 0 is an eigenvalue of t with at least 2 linearly independent eigenvectors சொல்லிட்டாங்க. அப்ப f of x எப்படி இருக்குன்னா x squared into g of something h of x இருக்கும். 2 தடவை இருக்கு 0, ரைட்டா? அப்ப ஆனா என்னன்னா இதை எப்படி எழுதுறாங்க? x into g of x ன்னு எழுதுறாங்க. அப்ப g of x என்னது? g of x என்னன்னா x into h of x, right? x into h of x. Now then g of t 0 இருக்குமா?
இந்த ஜியில் வந்து நீங்கள் மறுபடியும் கீ சப்ஸ்டிட் பண்ணால் 0 வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜி ஆஃப் டி சப்ஸ்டிட் பண்ணால் 0 வருமா பாருங்க. சாரி, எக்ஸை விட்டுட்டு போடுறோம். டி இந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? டி ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் சி வந்து 0. Suppose there is an eigenvalue of t with at least 2 independent eigenvectors, right? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இது ஆக்சுவலாக என்னன்னா மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் ஒன்றும் நம்ம அந்த டாபிக் கவர் ஆகல. ஸோ இது என்னன்னா வித் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் அப்படின்னா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படிலாம் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் மாடலில் இருக்கலாம். ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அதாவது எக்ஸ் ஆர் பவர் 3 இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கலாம், ரைட்டா? இது 0 வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஐகன் வேல்யூ, அதாவது ஜாமெட்ரிக் மீன் வந்து 0. சப்போஸ் ஏ நான் 0 வருதா, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டின்னு வந்துடும். தட்ஃபோர் இது வந்து டயகனல் சொல் ஆகிடும். டயகனல் சொல் தான் மினிமல் பாலினாமியல். என்னன்னா மினிமல் பாலினாமியல் இந்த எல்லா டிகிரி 1 இருக்கும். மினிமல் பாலினாமியல் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கும், ரைட்டா? டயகனல் சொல்லாக இருந்ததுன்னா அதை நம்ம அடுத்து பார்ப்போம், அடுத்த கிளாஸில் எல்லாத்தையும் பார்ப்போம். டயகனல் சொல்லாக இருந்ததுன்னா மினிமல் பாலினாமியல் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தட்ஃபோர் டி வில் சாட்டிஸ்ஃபை திஸ் பாலினாமியல் ஆல்சோ, ரைட்டா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குன்னா இவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்காங்க. ஸோ மை ஜி ஆஃப் எக்ஸ் வில் பி லைக் திஸ். இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ டி இதை சாட்டிஸ்ஃபை மினிமல் பாலினாமியலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஜி ஆஃப் டி ட்ரூ. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் ட்ரூ. ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இந்த மினிமல் பாலினாமியல் பற்றிலாம் நம்ம பேசுவோம். அப்போ மறுபடியும் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எது டவுட் இருந்தால் கேளுங்க.